எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேர் ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் ஈஸியாக செய்யக்கூடிய அவல் கார கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு அவல் எடுத்துக்கிடலாம். வெள்ளை அவல், சிகப்பு அவல், எதுனாலும் நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம எடுத்துக்கிடலாம். இதில் கல் மண் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு திருப்பு தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு நல்ல தண்ணி விட்டு, அதாவது ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம், அப்படி இல்லைன்னா ஒரு 8 நிமிஷம் இதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது ஊறுறதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். அதுக்காக ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் நல்லா மணமாக இருக்கும். இப்போ தேங்காய் எண்ணெய் நல்லா சூடேறவும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா இதை வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா செவந்து வரணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் 3 வரமிளகா, 2 இனுக்கு கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற அந்த அவல் கூட இதை சேர்த்துக்கிடலாம். இப்போ இதை சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட 1 ஸ்பூன், அப்படி இல்லைன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடயே ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கையை வச்சு லைட்டாக அப்படி உருண்டை பிடிச்சு பாருங்கள். உங்களுக்கு உருண்டை பிடிக்க வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிடிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. ஒருவேளை ரொம்ப தண்ணியானது மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மாதிரி கைகளில் லைட்டாக தேங்காய் எண்ணெய் வேணால் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒட்டலாம் செய்யாது. ஒருவேளை ஒட்டுறது மாதிரி இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிவிட்டு இதை மாதிரி எல்லாத்தையும் உருண்டைகளாக பிடிச்சிக்கிடலாம். இந்த அவல் கொழுக்கட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாகவும் பயன்படுத்தலாம். அதே சமயத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம இதை எடுத்துக்கிடலாம். இப்போ எல்லாத்தையும் இதை மாதிரி அந்த விரல்களால் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இப்போ இதை மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கிடலாம். வேக வைக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதி வந்ததுக்கு அப்புறமா இட்லி தட்டோ இல்லை இடியாப்ப தட்டோ தூக்கி உள்ள வச்சிருங்க. அந்த இடியாப்ப தட்டில் லைட்டாக தேங்காய் எண்ணெய் ராவிட்டு இந்த உருண்டைகளெல்லாம் தூக்கி வச்சுட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் இதை உடனே திறக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம திறந்தோம் அப்படின்னா சூப்பராக ஆவி பறக்கிற அவல் கார கொழுக்கட்டை நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான எந்த சட்னி கூடனாலும் நீங்கள் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமான சுவையில் இருக்கும். இது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். நீங்கள் அவல் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு முறை இதே மெத்தடில் கார கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபாய்.